உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமது அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டிராத, பார்த்திராத ஆச்சரியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் தி ஷிஃப்ட் சேனல் மகிழ்ச்சியடைகிறது. உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அப்போ வாங்க, ஜப்பான்ல இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீண்ட சந்தோஷமான வாழ்க்கைக்கான அந்த ரகசியம் அதுதான் இக்கிகாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வயசு 100, ஆனா உடம்புல எந்த நோயும் இல்ல. இன்னும் தெம்பா மரம் ஏற முடியுதுன்னா எப்படி இருக்கும்? அட, இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்னு நினைக்காதீங்க. ஜப்பான்ல ஓகினாவான்னு ஒரு தீவு இருக்கு. அங்க இதுதான் நிஜம். அவங்களோட அன்றாட வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட போய், சார் உங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் என்னன்னு கேட்டு பாருங்களேன், உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க டிக்ஷனரியில ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தையே கிடையாது. ஆமாங்க, சாகுற வரைக்கும் தங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்ல பொதுவா என்ன நடக்கும்? 60 வயசு ஆச்சுன்னா போதும், அப்பாடா எல்லா கடமையும் முடிஞ்சுதுன்னு சொல்லி நாம ஒதுங்கிடுவோம். ஆனா இந்த ஒக்கினாவா மக்கள் மட்டும் எப்படிங்க உலகத்திலேயே ரொம்ப நாள் ஒரு டென்ஷனும் இல்லாம வாழ்றாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. உலகத்துல ப்ளூ ஜோன்ஸ்னு சில இடங்கள சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் மத்தவங்களை விட ரொம்ப ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்றாங்க. இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற இடம் எது தெரியுமா? நம்ம ஜப்பானோட ஓகினாவா தான். நம்புங்க, அங்க இருக்கிற 100 வயசு தாத்தா கூட இன்னைக்கும் சுறுசுறுப்பா கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டு இருக்காரு. டான் பட்னர்னு ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் எக்ஸ்ப்ளோரர் இத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. ஓகினாவா மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு காலையில எதுக்கு எழுந்திருக்கணும்னு கேட்டா அவங்க கிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கு. ஆனா நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்? அலாரத்தை 10 தடவை ஸ்னூஸ் பண்ணிட்டு ஐயோ இன்னைக்கு எழுந்திருக்கணுமான்னு அழுத்துக்கிறோம். உண்மைதானே? ஓகினாவா மக்களோட இந்த நீண்ட ஆயுளுக்கும் குறையாத சந்தோஷத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ரகசியம், அதுக்கு பேர் தான் இக்கிகாய். சரி வாங்க, அது என்னன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். இக்கிகாய்ங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. காலையில எழுந்ததும் நாம வாழறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நம்புறது. இந்த வாழ்க்கை முறைய கண்டுபிடிக்க 4 முக்கியமான வட்டங்கள் இருக்கு. அத வச்சுதான் இதை நாம புரிஞ்சுக்க முடியும். சரி, உங்களுக்கான இக்கிகாய எப்படி கண்டுபிடிக்கிறது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த 4 வட்டங்களை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரெடியா? வாங்க முதல் வட்டத்துக்குள்ள போலாம். இக்கிகாயோட முதல் வட்டம், உங்களுக்கு உண்மையிலே என்ன செய்ய பிடிக்கும்? யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல எதை செஞ்சப்ப நேரம் போறதே தெரியாம இருந்தீங்க? இந்த உலகத்தையே மறந்துட்டு ஒரு வேலையில மூழ்கி போன அனுபவம் இருக்கா? அப்படி உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது தான் உங்க மூளையில டோபமைன்னு சொல்ற அந்த சந்தோஷ ஹார்மோன் சுரக்கும். அடுத்தது 2வது வட்டம். நீங்க இதுல ஜெட்டிக்காரர். பாருங்க, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், ஆனா அதுல நாம திறமையா இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். ஜப்பான்ல இத டக்குமின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகுறது. இந்த திறமைய வளர்த்துக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுதான் 10,000 மணி நேர விதி. ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்க மூளையில இருக்கிற நியூரான் பாதைகள் ரொம்ப வலுவாயிடும். அப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடா மாறிடும். அடுத்து 3வது வட்டம். இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு என்ன தேவை, அதாவது உங்களால மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம். நீங்க ரொம்ப திறமையா ஒரு வேலையை செஞ்சு அது யாருக்குமே பயன்படலன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துரும். அதனால உங்க திறமைய வச்சு மத்தவங்களோட பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலான்னு யோசிங்க. கடைசி வட்டம் 4வது வட்டம். நீங்க செய்யற வேலைக்கு பணம் கிடைக்குமா? நம்ம எவ்வளவுதான் பேஷனோடு இருந்தாலும் வாழ்க்கை நடத்த பணம் அவசியம் இல்லையா? நீங்க செய்யற வேலைக்கு ஒரு வருமானம் இல்லைன்னா கொஞ்ச நாள்லயே அந்த ஆர்வம் போயிடும், விரக்தி ஆயிடும். அப்போ பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்க அதுல ரொம்ப திறமையா இருக்கீங்க, அது இந்த உலகத்துக்கும் தேவைப்படுது, அதே நேரத்துல அது உங்களுக்கு பணமும் சம்பாதிச்சு கொடுக்குது. இந்த 4 விஷயமும் ஒன்னு சேர்ற அந்த ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் உங்க இக்கிகாய். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தினமும் ஒரு கொண்டாட்டம் தான். ஓகே, இப்போ உங்க இக்கிகாய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஆனா அதை தினமும் வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு சில சூப்பர் டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல முதல் டெக்னிக் பேர் தான் ஃப்ளோ. ஃப்ளோன்னா என்னன்னா, ஒரு வேலையில நீங்க முழுசா மூழ்கிடுறது. அந்த நேரத்துல உங்களுக்கு பசி, தூக்கம் எதுவுமே தெரியாது. ஏன், பக்கத்துல ஃபோன் அடிச்சா கூட உங்க காதுல விழாது. ஆனா நம்ம இப்பெல்லாம் என்ன பண்றோம்? ஒரே நேரத்துல 10 வேலையை செஞ்சு, அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணி நம்ம சக்தியை வீணடிக்கிறோம்.
அதுக்கு பதிலா ஒரு நேரத்துல ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்தி பாருங்க, உங்க வேலையோட தரம் எங்கேயோ போயிடும். இக்கிகாய் மட்டும் இல்லங்க, ஒக்கினாவா மக்களோட நீண்ட ஆயுளுக்கு பின்னாடி இன்னும் நிறைய வாழ்க்கை முறை ரகசியங்கள் இருக்கு. அவங்க எப்படி தங்களோட மனசு, உடம்பு, சமூகம் இது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸா வச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஜப்பான்ல ஹரா ஹச்சி பூன்னு ஒரு பழக்கம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஒரு 80% வயிறு நிறைஞ்ச மாதிரி தோணின உடனே சாப்பிடுறத நிறுத்திடணும். எதுக்கு? அந்த மீதி இருக்கிற 20% காலி இடம்தான் சாப்பாட்டை செரிக்கிறதுக்கு தேவையான சக்திய உடம்புக்கு கொடுக்குது. இதனாலதான் சாப்பிட்ட பிறகும் அவங்க சோர்ந்து போகாம சுறுசுறுப்பா இருக்காங்க. ஓகினாவால இருக்கிற ஒரு அழகான விஷயம் மொயாய். இது ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி. ஆனா சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு பணம் கஷ்டமோ மனசு கஷ்டமோ எது வந்தாலும் மத்தவங்க உடனே வந்து நிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக பாதுகாப்பு வலை இருக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் எப்படி வரும்? இப்ப நான் சொல்ல போற இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். தனிமையா இருக்கிறது ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமமான கெடுதல உடம்புக்கு ஏற்படுத்துமா, பாத்துக்கோங்க. ஆனா ஓகினாவா மக்கள் எப்பவுமே ஒரு அன்பான நட்பு வட்டத்தோட இருக்கிறதால இந்த பாதிப்புல இருந்து தப்பிச்சிடுறாங்க. சரி, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போதுமா? மனசும் ஆரோக்கியமா இருக்கணும்ல. வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை இந்த ஒகினாவா மக்கள் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். ஜப்பான்ல வாபி சாபின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, குறைகள்ல கூட ஒரு அழகு இருக்குன்னு பாக்குறது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கின்சுகி கலை. உடைஞ்சு போன ஒரு பீங்கான் பாத்திரத்தை தூக்கி எறியாம தங்கத்தை வச்சு ஒட்டுவாங்க. இப்போ அந்த பாத்திரம் உடைஞ்சதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அழகாவும் மதிப்புள்ளதாவும் மாறிடும். நம்ம வாழ்க்கையில வர காயங்களும் வடுக்களும் அப்படிதான். அது நம்மள இன்னும் அழகாக்கும். அடுத்து ஆன்டி ஃப்ரெஜிலிட்டின்னு ஒரு கான்செப்ட். இது என்னன்னா, சில பொருட்கள் அழுத்தத்தால உடைஞ்சு போயிடும், சிலது அழுத்தத்தை தாங்கும். ஆனா ஆன்டி ஃப்ரெஜைல் பொருட்கள் அழுத்தத்தால இன்னும் வலுவாகும், இரும்ப அடிக்கடிக்க வலுவாகிற மாதிரி. நம்ம மனசும் உடம்பும் அந்த மாதிரி தாங்க. சின்ன சின்ன சவால்களை சந்திக்க தான் நாம இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதனால கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க, அதை உங்க பலமா மாத்திக்கோங்க. இந்த ஒரு ஜப்பானிய பழமொழி எல்லாத்தையும் அழகா விளக்குது. தோல்விய ஒரு முடிவா பார்க்காம அது ஒரு படிக்கட்டா பார்க்கற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு மனப்பான்மை தான் அந்த 100 வயசு ஓகினாவா தாத்தாவுக்குள்ள இன்னிக்கும் அந்த போராட்ட குணத்தை உயிர் போட வச்சிருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பேசினோமே, இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க இக்கிகாய் என்ன? ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்கிகாய்ங்கிறது ஏதோ ஒரு நாள்ல அடையிற இலக்கு இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். இன்னைக்கு நேரம் கிடைக்கும்போது அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து அந்த 4 வட்டங்களையும் வரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல இங்க கூட பகிர்ந்துக்கோங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இக்கிகாய தேடுவோம். இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஷிஃப்ட் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.